பாஜகவின் அடுத்த ஆயுதம் சென்சார் போர்டு. சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கைச் சான்றிதழ் வழங்கும் வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை. வழக்கு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. ஜனநாயகன் படத்தை வெளியிட தணிக்கைச் சான்றிதழுக்காக காத்திருக்காமல் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பது ஏன்? பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தலைமை நீதிபதி அமர்வு சரமாரி கேள்வி. பராசக்தி திரைப்படத்தில் 25 இடங்களில் கட் செய்து தீ பரவட்டும் என்ற வசனத்தை நீக்கிய தணிக்கை வாரியம். இந்தி என்ற வார்த்தை வருமிடமெல்லாம் மியூட் செய்யப்பட்டதாகவும் தகவல். தமிழ்நாடு முழுவதும் நாளை 600க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் பராசக்தி படம் ரிலீஸ். சென்சார் வழங்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே படத்தின் முன்பதிவு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. தமிழகத்தில் திருவாரூர், நாகை, காரைக்காலில் கன முதல் மிக கனமழை வாய்ப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பிரம்மாண்டமாக நடைபெறும் தேமுதிகவின் உரிமை மீட்பு மாநாடு. குழுமியிருந்த மக்கள் மத்தியில் பிரச்சார வாகனத்தில் கையசைத்தபடி விழா மேடைக்கு வந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா. சென்சார் போர்டை பயன்படுத்தி யாரையும் அடிபணிய வைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. ஜனநாயகன் பட விவகாரத்தில் பாஜக தலையீடு இருப்பதாக விமர்சனங்கள் எழுதும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். பாரதிய ஜனதா கட்சி யாரையுமே அடிபணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வேலையில ஈடுபடுவதும் நிச்சயமா கிடையாது. இனிமேல அதை பத்தி யோசிக்கவும் வேண்டும். ஐபேக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை. அமலாக்கத்துறையை கண்டித்து பிரம்மாண்ட பேரணி சென்ற பின் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆவேசம். கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மகளிர் அணியினர் போட்டி பேரணி. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக மம்தா பானர்ஜி பேசியதாக குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி டிரம்பை நேரடியாக அழைத்து பேசாததால் வர்த்தக ஒப்பந்தம் தடைபட்டது என கூறுவது தவறு. இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாக ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கம். பண்டிகை காலம் நெருங்குவதை அடுத்து பூச்சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிகை பூ விலை 1 கிலோ மதுரையில் 12,000 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் 10,000 ரூபாய்க்கு விற்பனை. உதகை அரசு கலை கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கோலாகலம். பொங்கல் வைத்து ஆடல் பாடலுடன் உற்சாகமாக கொண்டாடிய மாணவ மாணவிகள். கோவையில் தமிழக மாணவிகளுடன் கேரள மாணவிகள் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் கொண்டாட்டம். திரைப்பட பாடல்களுக்கு உற்சாக நடனம். மண்டபம் வடக்கு கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதால் கடல் அலைகள் 3 முதல் 5 அடி உயரத்திற்கு எழும்பி வருகிறது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை தொடர் சரிவு. ஒரு முட்டையின் விலை ₹5.60 நிர்ணயம். மேற்கு வங்கத்தில் சோதனை நடத்திய இடத்தில் ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு. மம்தா பானர்ஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் நாளை விசாரணை. கர்நாடகாவில் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையின் வாகனத்தை வீலிங் செய்தபடியே முந்திச் சென்ற இளைஞர்கள்.
பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானை கூட்டம். உடனடியாக செயல்பட்டு வனப்பகுதிக்குள் விரட்டியதால் மக்கள் நிம்மதி. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அடுத்த மாதம் இந்தியா வருகை. டெல்லியில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்பு. காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 14 பாலஸ்தீனியர்கள் பலி. இஸ்ரேல் படைகளின் அதிரடியால் மீட்பு பணிகள் தொய்வு. இந்திய வீரர் திலக் வர்மா காயம் ஏற்பட்டதால் T20 உலகக்கோப்பையில் விளையாடுவது சந்தேகம். திலக் வர்மாவுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயர் விளையாட வாய்ப்பு. IPL தொடரில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் போட்டிகள் நடைபெறுவது சந்தேகம். ராய்ப்பூர் அல்லது இந்தூரை தேர்வு செய்யும் முடிவில் RCB அணி நிர்வாகம்.